உப்பு சத்து குறையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். அருகம்புல்லும், மக்காச்சோளம் முடியும். அந்த முனியில இருக்கிறத அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இது கூட கண்டத்திப்பிலியும், சீரகமும் ஒண்ணு அரைச்சு வச்சிருக்க பொடி கூட சேர்த்துக்கிறோம். 2ம் கலந்தது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறலாம். நாட்டு மாட்டு மோர். இந்த மோர்ல இந்த மருந்த ஒரு 100 மில்லி அளவுக்கு இருக்கிறது கூட கலந்துரணும். இந்த மருந்த தினமும் காலையில வெறும் வயித்துல குடிச்சுக்கிட்டே வரணும். தினமும் குடிக்கணும் இத. உப்பு கரைஞ்சு சரியா நம்ம உடம்புல வந்து உப்பு ஃபுல்லா கரைஞ்சு நல்ல சிறுநீர் தாராளமா கழிச்சிட்டு போற மாரி இருந்ததுனாக்கா, அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து சாப்பிடுறத நீங்க நிறுத்திக்கிறணும். அதுக்கு இடையில வந்து அந்த புளித்த உணவுகள், அதிக காரம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறத தவிர்த்துங்க. மாமிச உணவுகள் சாப்பிடுறத தவிர்த்துட்டு இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துக்கங்க. சிறுநீர் கழிக்கிறது உடம்புல வந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து உடம்புல வீங்கி இருக்க அந்த நரம்புகள், வலி, வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருச்சுனாலுமே உங்களுக்கு உப்பு கரைஞ்சிட்டு வர்றது தெரியும்.